ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நேற்று பாடின அதே பாடலுக்கு இன்னொரு 2 வார்த்தைக்கு மட்டும் ஒரு அருளால் வரப்போகிறார். அதை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொல்லறிய சின்மயமாய் சொல்ல உள்ள பூரணமாம் வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ புண்மையிலே. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ 2வது வரி என்னது? சொல்லறிய சின்மயமாய் சொல்ல உள்ள பூரணமாம். அப்போ பூரணம்னா என்னதுன்னு நம்ம தெரிஞ்சிடணும்ல. பூரணம்னா என்னது? அதான் பூரண ஆயுள் சொல்லுவாங்க. தீர்காயஸ்து பவ அப்படின்வாங்க. பூரண ஆயுள்னா நீடித்து இருக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, நீடித்து இருக்கணும்னா அது அப்படி ஒரு நாயன்மார் யார் இருக்காங்க? எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீடித்து இருக்கணும், எத்தனை மாதிரி பழி வாங்கினாலும் நீடித்து இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, நம்ம வாழ்ந்துருக்கணும்ல. ஒரு சிவனடியார் வாழ்ந்துருக்கணும்ல. 63 பேர் லைனாக வச்சுட்டாங்க. அந்த 63 பேரில் அந்த மாதிரி ஒருத்தர் பூர்ணமாக ஒருத்தர் இருக்காரா? யார் இருக்கார்? பாம்பன் சாமி வயசு என்னவோ அதே வயசுக்கு வாழ்ந்து ஒருத்தர் இருக்கார், திருநாவுக்கரசு நாயன்மார். நான் முதல்ல எடுக்கும் பொழுதே அவங்கள தான் நம்ம வணங்கணும். நம்ம சைவ திருமுறைனா அது ஒரு பார்த்திங்கனாக்கா 4வது திருமுறை, 5வது திருமுறை, 6வது திருமுறை, 3 திருமுறை அவர் பாட்டு பாடுறார் திருநாவுக்கரசு நாயனார். அது மட்டும் இல்லை, உழவார தொண்டுன்னு ஒன்று செய்கிறார். இந்த உழவார தொண்டு செய்கிறது பார்த்தீங்கன்னா பூரணங்கிறது இங்கே தான் வருது. இவர் 6ஆம் நூற்றாண்டில் உழவார பணியும் செஞ்சார். இன்றைக்கி நீங்கள் போங்களேன், சிவன் கோயில் எங்காவது உழவார பணி செய்கிறாங்க. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் பூரணமாக இருக்குது. உழவார தொண்டு, உழவார பணி அடியார்கள், சிவன் அடியார் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுவாங்க. அது திருநாவுக்கரசர் அந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த வார்த்தைப்படி அவர் வாழ்ந்துருக்கார். வார்த்தையை கொடுத்துட்டா போதாது, ஞானத்தை கொடுத்துட்டா போதாது, வாழணும். அதைத்தான் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசு நாயனார். இவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே, இதுதான் அவருடைய வாழ்க்கை. அதில் 1000 என்னன்னா 80 வயசு வாழ்ந்தால் போதுங்க ஒருத்தன். இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்குற எவ்வளோ பேர் போஸ்டரில் பார்த்துங்க கிடக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட பிறந்தவன், படித்தவன், வாழ்ந்தவன், பேசினவன் எல்லாம் காணாமல் இருக்கிறான். ஆனால் இவரெல்லாம் 80 வயசு வாழ்ந்திருக்கார். இந்த நாயன்மாரில் அதிகம் அந்த காலத்தில். அதில் 80 வயசுக்கு என்னன்னா 1000 பிறை பார்க்குறாங்க. அது அப்புறம் நான் சொல்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு? 3066 தேவார பாடல் பாடுறார். இவர் 113 பண்களில் அதை பாடியிருக்காரு. 100 பாடல்கள், 100 பதிகங்கள் திருக்குறுந்தொகை அப்படின்னு சொல்லி 5ஆம் திருமுறையில் பாடுறார். 99 திருத்தாண்டக பதிகம் 6ஆம் திருமுறையில் பாடுறாரு. 125 திருத்தலங்களுக்கு போகிறாரு. 113 பண்களில் 4ஆம் திருமுறையில் பாடுறாரு. பாருங்கள், அது மாதிரி 113 பண்களில் 4ஆம் திருமுறை, 100 பதிகம் திருக்குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 100 பாடுறாரு. 99 திருத்தாண்டகன்னு பாடுறாரு. அதெல்லாம் என்ன இலக்கணம் என்ன ஏதுங்கிறது விளக்கமாக அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஆதீனங்கள் அவங்களாம் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். 125 திருத்தலங்களில் இவர் போய் தனியாக பாடியிருக்காரு. 23 கோயிலில் இவர் மட்டும் போயிருக்கார், தனியாக போயிருக்கார். இவர் மற்ற யாராவது வந்திருப்பாங்க 125க்கு. 23 கோயிலுக்கு இவர் தனியாக போய் பாடியிருக்கார். இதில் திருமுனைப்பாடி அப்படிங்கிற நாடு. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி, வரலாறு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எழுதியிருக்கேன். திருமுனைப்பாடின்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் மருள் நீக்கியார் அப்படிங்கிறது இவருடைய பேர். இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார். அதே போல் இவருடைய சகோதரி திலகவதி. இந்த திலகவதியை பற்றி பின்னாடி ஒரு இடத்துல சொல்ல போகிறேன் பாருங்கள். அது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இதில் அந்த பேர் மட்டும் சொல்லியிருக்கிறேன், அடுத்த இடத்துல சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இவருடைய பெற்றோர்கள் இளம் வயதில் இறந்துடுறாங்க, காணாமல் போய்டுறாங்க இல்லை. அதுக்கப்புறம் மறந்து விடுறதுனால சகோதரி தான் இவரை வளர்க்குறாங்க.
சகோதரி வளத்துக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாங்க, சகோதரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கலிப்பகையனார் அப்படின்ற அவரும் இறந்துடுறாரு. போரில் போய் இறந்துருவாங்க. அப்போல்லாம் போரில் மடமன்னு காலி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, சமண மதத்தில் போய் சேர்ந்துடுறாரு. சமண மதத்தை சேர்ந்தவங்கள மடத்தில் பள்ளி அதுக்கு தலைவராக இருக்கார். அப்போ பாதி வயசு இவர் அதில் ஓடிடுது. அதில் பார்த்திங்கன்னா இவருக்கே சூளை நோயில் வந்துடுது. சூளை நோய் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்போ தான் இவர் சிவன் தடுத்தாட்கொள்கிறார். அந்த சிவன் தடுத்தாட்கொண்ட அப்புறம்தான் திருவதிகை அப்படின்னு ஒரு கோயில், நம்ம அடியாரில் இப்போ காமிச்சேன் அந்த கோயிலை. திருவதிகை அதாவது வீரட்டான கோயில் 8 இருக்கும். அந்த சிவபெருமான் வீரம் இது பண்ண கோயில் 8 அட்டானம்னா 8 வீரம் இதை பண்ணுவார். அதில் திருவதிகைன்னு ஒரு கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே குற்றாயினவாறு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அந்த பதிகமாக அந்த ராகமே நல்லாயிருக்கும். அதில் கூட செந்தமிழோடு இசை மறந்தறியன்னுவார். அதில் அந்த பாடெல்லாம் பாடினா இதில் நிறைய நேரம் ஆகும். அதெல்லாம் அதில் பாடலாம். அந்த ராகத்தோடு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பாடல்களெல்லாம் பாடு. செந்தமிழோடு இசை அன்னைக்கு செந்தமிழ் 6ஆம் நூற்றாண்டில். அதுபுறம் இல்லை, இவர் சமணர் பள்ளி தலைவராக இருந்து இவர் சைவ மதத்துக்கு மாறினா மதம் மாறணுன்றது அந்த மத மாற்றங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த மத மாற்றம் மன்னத்தினால அவரை நிறைய பிரச்சனை பண்ணிடுறார் சமண மன்னர்கள். கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகள் இல்லை. சுண்ணாம்பு கால்வாயில் போடுறாங்க, கயிறு கட்டி கடலில் கட்டி போடுறாங்க. இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் அவர் மீண்டும் பூரணமாக வரார். நமக்கு தேவை என்ன, இங்கே சொல்லறிய பூரணமம் இல்லை சொல்லறிய சின்மயமாய் சொல்ல உள்ள பூரணமம் தீர்காயில் சுண்ணாம்பு கால்வாயில் சேர்த்துருக்கலாம். எங்கெங்கேயோ கண்டங்கள் கடலில் கட்டி போட்டு அதுலேருந்து மீண்டும் வருவார். திருவேற்றூர்லேருந்து வெளியே நிற்பார். அப்படிலாம் வரும்பொழுது கடலூரில் தான் வருவார். அது மாதிரிலாம் நிறைய அதிசயம் நடக்கும். இவர் நம்ம பூரணம்ங்கிற இடத்துக்கு தான் நிற்கும். திங்களூர்னு ஒரு ஊர் வராரு. சந்திரபிரதி ஸ்தலமாக இன்றைக்கி அதை வச்சுருக்காங்க. நம்ம நவகிரக கோயிலில் சந்திரபிரதி ஸ்தலமாக கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது திங்களூர். அந்த ஊரில் வச்சுருக்காங்க. பாம்பு கடிச்சிடும் ஒரு குழந்தைய, ஒரு பையனை. அந்த பையனுடைய உயிரை மறுபடியும் மீட்டு கொடுப்பார். பாம்பு கடிச்சு செத்துடுவான். செத்ததுக்கப்புறம் மீட்டு தரணும். இது என்ன விஷயம்னா, வேறு மதத்துலலாம் வேறு இறந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்ப்பித்தார் அதெல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லை, இவர் அப்படி கிடையாது. நம்மளத்துலலாம் சைவத்துலலாம் இவங்க ஞானிகள் இல்லை, இன்னொருத்தர் மரித்தா அங்கே எழுப்பணும். அதைத்தான் பண்ணிக்காங்க. திருஞான சம்பந்தர் சாம்பல் எழுப்பினார். இவர் என்ன பண்ணுறா பாருங்க, ஒரு பாம்பு கடி செத்து போன பையனை மறுபடியும் திருப்பி எழுப்புறாரு. அது மாதிரி பண்ணணும். அதுதான் அது திருவிழிமிடலை அப்படிங்கிற இடத்துல ஞான சம்பந்தர் கூட இவரும் சேர்ந்து பதியம் பாடி சிவன்கிட்ட பொன்காசு வாங்குறாங்க. பொன்காசு வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க, மக்களுக்கு, ஊர் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவரும் பொன்காசு வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கார் இவர். அதுவரும் பழையாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வடத்தள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவன் கோயிலை மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மடம் கட்டிடுவான். கோயிலுக்கு போகிறது வழி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேறங்க. அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள். பள்ளிவாசல் சமணர்கள் ஆதிக்கம், மன்னனுடைய டைரக்ட் கண்ட்ரோல் அவன் இருக்கிறான். அவனுக்கு சமணர்கள் கோயிலுக்கு முன்னாடி கோயில் இருக்குது ஆல்ரெடி. ஆனால் அந்த கோயிலுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, மடம் கட்டுவாங்க. கட்டி வழி கிடையாதுன்னுவாங்க, கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த மீட்டாகணும். தனி மனிதன் இவருக்கு ஒன்று ராஜா போர் கத்தி சண்டை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் சமணருடைய கொள்கையிலேயே இவர் கடைப்பிடிக்கிறார். ஏன்னா அதுலேருந்து வந்தவர் தானே, எப்பவுமே அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். இவர் என்ன பண்ணினார், அங்கேயே உண்ணாவிரதம் இருக்கார். இன்றைக்கி காந்திஜி உண்ணாவிரதம் இருக்குது, இது தெரியும். ஆனால் இந்த உண்ணாவிரதம் சமணர்களில் வந்தது. சமணரில் இருந்ததை தொட்டு இவர் அந்த உண்ணாவிரதம் அங்கே இருக்கார். உண்ணாவிரதம் இருந்து அந்த கோயிலை மீட்டு வாங்குறார். அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணி அதனால்தான் அருளாளர்களில் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, இறைவன் ஆணைப்படி கைலை கீழேருந்து கைலை போயிட்டு கைலை மலைக்கு ஏற முடியல.
மறுபடியும் திருப்பி இவர் என்ன பண்ணுறார், கையில் அந்த பெருமான் சிவபெருமான் சொல்கிறார், நீ இங்கே ஒரு 3 நாள் நடக்க முடியல, வயசாகி போச்சு, அதில் இங்கே இருக்க ஒரு பொய்கையில் மூழ்கிடு. மூழ்கினா என்ன பண்ணுவேன், இவர் பொய்கையில் மூழ்கினார். அடுத்து எங்கே வரணும், திருவையாருக்கு வரார். இப்போ நீங்கள் கைலாசத்தில் ஃபோன் பேசுனா மெட்ராஸில் கேட்குறோம், அதே போல் கைலாசத்தில் மூழ்கினார், காற்றிலே தண்ணியிலே எடுத்து வந்து எங்கே விட்டுருக்காரு, திருவையாறில் விடுறார். இது நீங்கள் செல்ஃபோனில் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு உடம்பு, இந்த சூழ உடம்பு இந்த மாதிரி வருமா, அந்த ஞானிக்கு வந்திருக்கு. அதுதான் பூரணம். அங்கே தண்ணியில் முழுகினா இங்கே வரணும்னா அவருக்கு அவ்வளோ ஆயில் இருக்குது, அவ்வளோ பலம் கடவுள் கொடுக்குறாரு. அதுதான் பூரணம். இன்றைக்கி நம்ம அவர் பேசணும், சொல்ல உள்ள பூரணம் அப்படிங்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அது உழவார பணி நடக்குது, இன்று வரைக்கும் அது வந்து சிவத்தொண்டு நடந்துன்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சொல்ல உள்ள பூரணமாக இருக்கிறவர், அந்த பூர்ணம் என்ற நிறைவுன்னு சொல்கிறேன். 63 நாயன்மாரில் நீண்ட ஆயுளில் கொண்டு வாழ்ந்தது இவர் தான். அதுக்கப்புறம் இதே 1000 பிறை பாருன்னார், எழுதுகிறார். 1000 வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம்னு ஒரு 33 பாட்டு திருத்தணியில் அருணகிரிநாதர் பாடியிருப்பார். அந்த பதியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக 33 பாட்டையும் யார் ஒருத்தன் படிக்கிறானோ அவன் 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அரியாசனம் பெறுவரே எழுதுவார். 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அரியாசனம் பெறுவர். 1000 அமாவாசை வரணும், 1000 அமாவாசைக்கு அப்புறம் 3ஆவது நாள் பிறை வரணும். 1000 அமாவாசை வரும் பொழுது ஒரு 12 அமாவாசை வந்ததுன்னா ஒரு வருஷம், அப்படி 84 வரும். அது கொஞ்சம் முன்ன பின்ன டபுளாக வந்துடும். ஒரு சமயத்தில் 2 அமாவாசை வந்துடும் ஒரு மாதத்தில். அப்படி வரும் பொழுது 80 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னா 1000 பேரையை தொட்டுடுறாங்க. அப்படி தான் அது கணக்கு. அந்த மாதிரி வாழ்ந்து 81 வருஷம் வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர், நம்ம பாம்பன் சுவாமிகள். அப்படின்னா அந்த அளவுக்கு வாழ்ந்து வராங்க. அப்போ இவர்கிட்ட இருந்தது என்ன, பக்தி. திருஞான சம்பந்தர்கிட்ட இருந்தது என்ன, ஞானம். நல்லா நீங்கள் கவனிங்க, நான் பாதி வயசுக்கு மேலே தான் இவர் வரார். அந்த மதத்துலேருந்து பாதிக்கு மேலே வரவன் எவனுமே நல்ல டேலண்ட்டாக இருப்பான் எல்லாத்துலேயுமே. இப்போ டைரெக்டாக முதல்லேருந்தே வரவனை விட பாதியில் வரவங்க மேக்ஸிமம் நல்லா இருப்பாங்க. அதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அப்போ பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும் ஈகத்தில் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவண பவவேன்வார் பாம்பன் சுவாமிகள். அப்போ அந்த வகையில் ஞானம் திருஞான சம்பந்தர், பக்தி திருநாவுக்கரசர். அப்போது இந்த வகையில் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது சொல்லறிய சின்மயமாய் சொல்ல உள்ள பூரணமாம், இந்த வரிக்கு அர்த்தங்களை 2 நாயன்மாரில் தெரிஞ்சிட்டிங்க. வல்லவனே நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலே. நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு பார்ப்போம். வெற்றி பெறுங்கள். எல்லோரும் நல்லா இருங்க.